வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகம் கந்தசாமி. பாருங்க, அடுத்தடுத்த சில நல்ல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, செட் எக்ஸாமுடைய இந்த இது போயிட்டு இருக்கு. செட் எக்ஸாமுக்கு வந்து பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஆர்பி போர்டு சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து பாருங்க, இதுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கொண்டான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் போயிட்டு நாளைக்கு 24ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் லெட்டர் சிஎம் கையால கொடுக்க போறாங்க 2000 சம்திங் பேருக்கு. ஸோ இப்போ பாருங்க, டிஆர்பி போர்டு வந்து தன்னுடைய வேலைகளை அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து 3 முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம இந்த செட் எக்ஸாம் கொண்டாட அந்த பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்குங்க. அந்த நியூஸும் கூடவே நம்மளுடைய ஷெடியூல் 50 டேஸ் ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் நமக்கு 50 நாள் அட்டவணை முடிந்தது, தினமும் 100 கேள்விகள். இப்போ அடுத்து நாளையிலிருந்து 24ஆம் தேதி 24/7/2025 இந்த டேட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அடுத்த ஷெடியூல் செகண்ட் ஷெடியூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு உண்டான இது வந்து இதுல உங்களுக்கு கொடுத்துரும். கூடவே பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த 2023 பியூஓ எக்ஸாம்ல கேட்ட ஒரிஜினல் கேள்வி மற்றும் பதில்கள் இது அத்தனையுமே இலவசமா ஃப்ரீயா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் கொடுத்துரும். இன்னைக்கு 3 முக்கிய தகவல்கள் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த டிஆர்பி போர்டு போயிருங்க, அதுல சைட்ல பாருங்க, கீழே வந்துட்டு அதுக்குள்ள ஒருத்தர் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. கால் மீன்ஸ் சாதாரண கால் தான் பண்ணிட்டு இருக்காரு. சைட்ல பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாட்ஸ் நியூ போயிட்டு இருக்குது பாத்தீங்களா. இந்த இது பிரஸ் நியூஸ் இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் நமக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப் இங்க ஓப்பன் ஆயிடும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த தகுதி தேர்வு மீன்ஸ் செட் எக்ஸாம் மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கு அறிவிக்கை எண் இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸாம் எப்ப நடந்தது, எப்ப ரிசல்ட் கொடுத்தோம் என்ன அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா பாருங்க, மேற்குறிப்பிட்ட தேதிக்குள் என்ன 23/7 இன்னைக்கு டேட் 23/7 7/8/2025 பிற்பகல் 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுது. என்ன பதிவேற்றம்? தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழனை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாது அப்படின்ட்டு அவங்க தான் சொல்றாங்க. ஸோ இதை பத்தின தகவல் தான் இதுல இருக்கு. இதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துறேன். சரி, இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம சொன்ன மற்ற இன்னொரு 2 தகவல்கள் என்ன அப்படின்னு வரிசையா பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்முடைய 50 டே ஷெடியூல் 24ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்க போறோம். இது 50 நாட்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 70 கேள்விகள் 7 சப்ஜெக்ட் 70 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வந்து இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிஇஓ 2025 சிலபஸ்ல கொடுத்த லைன்ஸ் தான். இது அத்தனையுமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டே வைக்கிறோம். சரிங்களா? அப்போ தமிழ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல் தமிழ் பார்ட் 1ல 1 to 13 பேஜஸ் நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் முதல் ஷெடியூல் அந்த 50 டேஸ் ஷெடியூல் நம்ம கொடுக்கும்போது, சார் இது வந்து பேஜஸ் நிறைய இருக்கு, 100 கேள்விகள்ல வந்து 100 பேஜஸ்க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜஸ் பக்கம் படிக்கிறதா இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பேஜஸ் எல்லாம் குறைச்சு கொடுங்க, ஒரு 60 பேஜஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டியது ஒரு விஷயம்னா, நீங்க படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் எத்தனை பேஜஸ்னாலும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சும்மா கரெக்டாக படிச்சிடணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய மைண்ட் கெப்பாசிட்டி, சார் என்னால இன்னைக்கு 200 பேஜ் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, சார் என்னால 50 பேஜ் தான் படிக்க முடியும், ஏன்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மைண்ட் கெப்பாசிட்டிங்கிறது வந்து மாறுபடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதனால எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்கிற மாதிரி ஒரு 70 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஒரு 70 பேஜஸ் இருந்து 80 பேஜஸ் மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி வரும். சரி, இது நீங்க படிச்சுட்டு இந்த அடுத்த 50 நாட்களுக்குள் நாம இந்த ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு ஷெடியூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் ரிவிஷன் 50 நாள் பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷெடியூல் முடிச்சிட்டோம், இப்போ செகண்ட் ஷெடியூல் நம்ம போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இதுல வந்து இந்த பிடிஎஃப் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டே 1 இதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 நாட்களுக்கு உண்டான அந்த ஷெடியூல் இதுல இருக்கும். இந்த அத்தனையுமே பிஓ சிலபஸ் லைன் தான். சரி, இது வந்து 2வது தகவல். இதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் நான் கொடுத்துருவேன். சரி, அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் தான். என்ன கொஸ்டின் பேப்பர்? இது பாருங்க, இதுல இருக்கிறது அத்தனையுமே ஒரிஜினல் கொஸ்டின். லாஸ்ட் டைம் நடந்த பியூஓ கொஸ்டினுடைய அது ஒரிஜினல் கொஸ்டின். இது அகரவரிசை எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக, நறுவி, நெறுதல், இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ இது அத்தனை கொஸ்டின்ஸ் இதுலயே இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்தலாம். இது அத்தனை ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். எதுக்காக அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் கையில இன்னுமே வந்துட்டு இந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் வரல சார், நீங்க வந்து பிடிஎஃப் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால உங்களுக்கு பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிடிஎஃப் அதில் கொடுத்துடலாம். இல்லை அப்படி உங்க கைக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு 8344059944 ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்ணி டெய்லி லைவ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதில் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம். சரி, இப்போ பாருங்க, அடுத்தடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு ரொம்ப 15 வருஷமா போஸ்டிங்க போடாமல் இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு இல்லை, அப்பப்போ நடந்ததுதான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு உண்டான அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொண்டான ஆனுவல் பிளானர்ல
கொடுத்ததை விட ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிஆர்பி போர்டுக்கு உண்டான அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பிஓ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க, இடையில டெட் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஆக டிஆர்பி போர்டு என்னமோ ரொம்ப சுறுசுறுப்பா எலெக்ஷன் வரனால அடுத்தடுத்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. பட் நாம என்ன கண்டிஷன்ல இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஸ்டடி அந்த கேரியர் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்பதான் குரூப் ஃபார் எக்ஸாம் நம்பி படிச்சோம், கஷ்டப்பட்டு படிச்சோம், கடைசியா பார்த்தா ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி குறிப்பா சொன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றோம் சார்னு நிறைய பேர் வந்து சொன்ன கேட்டிருப்போம். ஆக நாம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவல் பண்றதை விட்டுட்டு நம்மளுடைய பவர், ஒரு யானை பலம் இருக்கக்கூடிய நாம ஒரு பிஇஓ எக்ஸாம் எழுதி அதுல ஒரு பெரிய அதிகாரியாக போக வேண்டிய நாம ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா போகலாமா அப்படிங்கறத உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி. ஆக நம்மளுடைய பவருக்கு தகுந்த மாதிரி ஒரு யானையினுடைய பலம் அப்படின்னா அந்த யானைக்கே தெரியாது. அதனாலதானே மேலே ஏறி உட்கார வச்சுட்டு யானையை பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்காங்க. யானையை பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா யானைக்கு தன் பலம் தெரியவில்லை. அது போன்று உங்களுக்கு உங்கள் பலம் தெரியவில்லை எனில் இந்த சமுதாயம் உங்கள் மீது ஏறி அமர்ந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கும். ஆக உங்க பலம் பிஇஓ லெவல்ல இருக்கக்கூடிய நாலேஜ் நீங்க வச்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தலைன்னா, யானை தன் பலத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா கடைசியா என்னங்க, சமுதாயமாகட்டும் யானையாகட்டும் அத்தனையுமே கீழ்நிலையில தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக உங்களுடைய திறமை எது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்க நாலேஜ் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க நல்லா படிச்சு இதுதான் சரியான டைம். ஏன்னா எலெக்ஷன் வருது சார் அடுத்த வருஷம். அதனால இந்த வருஷம் நம்ம எவ்வளவு ஆக்டிவா படிச்சு எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமோ பாஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து டிஆர்பி போர்டில் வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வாட்ச் பண்ணிட்டு வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ல அட்டன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திப்பேன். தேங்க்யூ.